Hi, welcome to the squad. This is Kodaivo. ஸோ போன எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸில் வந்து நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த இஃப், எல்ஸ் இஃப், ஸ்விட்ச், டர்னரி ஆப்ரேட்டர்ஸ் இது எல்லாமே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வருது. ஸோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த செட் ஆஃப் கோட் வந்து ரன் ஆகும். இப்போ நம்ம வந்து இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு கமெண்ட் ஆட் பண்ணிடுறேன். iterative statements. ஸோ iterative statements அப்படின்னா பேசிக்காக சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா லூப்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் லைனை திரும்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து திரும்ப ரன் ஆகணும் அப்படின்னா இந்த லூப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா while லூப். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லூப் நம்ம பார்க்க போகிறது. சரி, ஒரு சிம்பிளான ஒரு டாஸ்க் எடுத்துப்போம். அந்த டாஸ்க்கை நார்மலாக பண்ணுறதுக்கும் லூப் வச்சு பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த while லூப்பில் நோட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, அதையும் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம்? cout அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கலாம். அண்ட் அட் த எண்ட் வந்து ஒரு செமிகோலன் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். while அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்க, அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகே, வருது. ஸோ 1 2 3 4 5ன்னு வருது. இதே இது 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்துலேயே 6 7 8 9ன்னு சொல்லி போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்களா? சரி, அப்படியே போட்டு 100 பிரிண்ட் பண்ணிட்டீங்கனாலும் அதுக்கப்புறம் 1000 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னா சாத்தியம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் இது வந்து ஒரு ரொம்ப மொக்கையான ஒரு லேமான எக்ஸாம்பிள் தான் எனக்கு தெரியும். இதுக்கு அடுத்து ஒரு ஆக்சுவலான எக்ஸாம்பிள் பார்ப்போம். பட் அகெயின் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நிறைய டைம் பண்ணுறப்ப மேனுவலாக பண்ணுறது சாத்தியம் இல்லை. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு கம்ப்யூட்டர்ஸே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் திரும்ப அதை நம்மளே டைப் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ அதுக்கு பதிலாக we can use something called as loops. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன சொன்னேன், 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் n அப்படின்னு சொல்லிட்டு அந்த n-ல வந்து 5 நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது நார்மலான டிக்ளரேஷன் ப்ளஸ் இனிஷியலைசேஷன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா லூப்ஸை யூஸ் பண்ணி திரும்ப பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ while அப்படின்னு போட போகிறோம். இந்த while லூப் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த while அப்படின்னு போட்டுட்டு பக்கத்தில் ஒரு பாராந்தசிஸ், இதில் வந்து நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். ஓகேவா? கண்டிஷன் கொடுக்க போகிறோம். என்ன கண்டிஷன்னா, இன்னொரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அந்த வேரியபிளோட பேர் வந்து ஐ. ஓகே, ஐன்னு எதுக்கு கிரியேட் பண்ணுறேன்னா, யூஸ்வலாக ஒரு லூப் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா எத்தனை டைம் ரன் ஆகுது, கரண்ட்டாக எத்தனாவது டைமில் ரன் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இட்டரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இட்டரேட்டருக்கு ஷார்ட்டாக தான் ஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஐயை வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஓகேவா? நம்மளுக்கு வந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஆனால் 1லேருந்து 5 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஐங்கிற இட்டரேட்டரை இனிஷியலாக நான் வந்து 1 அப்படிங்கிற வேல்யூவில் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இந்த while அப்படிங்கிறதுல ஒரு பாராந்தசிஸ் வச்சுருக்கோம் இல்லையா? யூஸ்வலாக இஃப்லி இந்த மாதிரி பாராந்தசிஸ் வச்சோன்னா என்ன ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அதே மாதிரி whileலையும் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். அந்த கண்டிஷன் என்னென்னா ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்த லைனில் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு coutல நான் வந்து ஐங்கிற வேரியபிளை டைரெக்டாக பிரிண்ட் பண்ணுறேன். டபுள் கோட்ஸ் வேணாம், பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டெல் ஆட் பண்ணிடுறேன். சரியா? இப்போ இது மட்டும் பண்ணால் பத்தாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த coutக்கு அப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, ப்ளஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டருங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ அதை ரன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்று எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதை தான் நீங்களே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த 5க்கு பதிலாக 15 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. வேறு கோடில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். 1லேருந்து 15 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. அதே இது 15க்கு பதிலாக 115 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அதுவே 150 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எத்தனை வேணால் இதை வந்து ஸ்கேல் பண்ணிக்க முடியும். ஒரு சின்ன கோட் ரீயூசபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்டில் கூட நீங்கள் அதை யோசிக்கலாம். ஒரு பீஸ் ஆஃப் கோட் தான் எழுதியிருக்கோம், ஒரு while லூப் எழுதியிருக்கோம். அதை வச்சு எத்தனை வேணால் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும் இந்த ஃபார்மேட்டில் நம்ம டீல் பண்ணுறது மூலமாக.
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லூப்ஸோட பவர். சரி, லூப் எப்படின்னு என்னன்னு பார்த்துட்டோம், எதனால நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்துட்டோம். இதில் இருக்கிற சின்டாக்ஸ் ஆக்சுவலாக என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த n is equal to 150ங்கிறது வந்து இது வந்து சும்மா நம்மளுக்கு ஒரு பவுண்டரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட விருப்பம் எத்தனை வாட்டி நம்மளுக்கு ரன் பண்ணணும் அப்படிங்கிற கவுண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஓகேவா? சும்மா ஒரு பவுண்டரி கவுண்டர் மாதிரி. ஓகே, இந்த ஐங்கிறதுக்கு பேர் இட்டரேட்டர். இந்த இட்டரேட்டர் தான் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயில் பக்கத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். அப்புறம் இது வந்து உங்களுக்கு நார்மலான ஒரு பிரிண்ட்டு, ஒரு ஆக்ஷன், அவ்வளோதான். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னெல்லாம் இங்கே முக்கியம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இனிஷியலைசேஷன், ரெண்டாவது வந்து கண்டிஷன் செக்கு, மூணாவது பார்த்தீங்கன்னா அப்டேட். இது மூணும் ஒரு வைல் லூப். வைல் லூப்புன்னு இல்லை, எந்த லூப்பாக இருந்தாலும் இந்த மூணு முக்கியம். ஓகேவா? என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ். ஓகே, இனிஷியலைஸ் ஸ்லாஷ் இட்டரேட்டர் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு டி தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டிஷன், என்னடா என்னென்னவோ டைப் பண்ணிட்டு இருக்கேன் சே. அதுக்கப்புறம் அப்டேட். சரியா? இது மூணு விஷயமும் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா, முதல்ல i is equal to 1ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு இட்டரேட்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம் இன்ட் ஐன்னு சொல்லிட்டு, அதை 1ங்கிற வேல்யூக்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதுக்கு அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, while i less than or equal to n அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, பேராந்தசிஸ்குள்ளே இந்த கண்டிஷனை அது செக் பண்ணும். ஐயோட வேல்யூ என்ன? 1. அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு சொல்லி பார்க்கும். ஸோ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 150யா? ஆமாம், ட்ரூ. ஓகே, ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டி சேக் இதை 150லேருந்து 5K நான் மாற்றிக்கிறேன். ஸோ ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குது. ஸோ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ஆ? ஆமாம், ட்ரூ. ட்ரூ அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. ஸோ வைலில் வந்து இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே இருக்கிற கோடுக்குள்ளே அப்போ தான் வரப்போகுது. ஓகே, உள்ளே வந்துட்டு சி அவுட்டில் ஐயை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல ஐ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஐக்கு பதிலாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு கூட வைக்கலாம். சப்ஸ்கிரைப்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 5 வாட்டி சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்ல போகுது. ஓகே, ஸோ அது என்ன கொடுக்குறோங்கிறது அது உங்களோட விருப்பம். பட் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஐயை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு 1 to 5 தான் வேணுங்கிறதுனால ஐயை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சி அவுட்டில் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு நார்மலான ஸ்டேட்மெண்ட். இதில் உங்களுக்கு எதுவும் புதுசாக இல்லை. நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கீங்கன்னா, ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம், i ப்ளஸ் ப்ளஸ்னு பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். இது இல்லைன்னா அநியாயத்துக்கு பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனை வருங்கிறது நான் அடுத்து வரேன். ஓகே, ஸோ இப்போ பேசிக்காக இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு இட்ரேட்டர் வச்சு ஒரு இனிஷியலைசேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரையில், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த வைல் லூப்புக்கு கர்லி பிரேஸ்க்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், சி அவுட் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே வந்து ரிப்பீட்டடாக பெர்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும். ஸோ இப்போ மொதல் இட்ரேஷன் போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு வருது. ஓகே, ஸோ வந்து நம்ம 1 பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஐயோட வேல்யூ 2 அப்படின்னு ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர்றப்ப 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். அதுக்கு ஆன்சர் என்ன? அது வந்து ட்ரூ. ஸோ ட்ரூ அப்படிங்கிறதுனால உள்ளே வந்துடும், இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஐயோட வேல்யூ வந்து இப்போ என்னவா ஆகுது? டி கிடையாது, ஐயோட வேல்யூ வந்து இப்போ 2 அப்படின்னு ஆயிடுது. ஸோ அதுக்கு அடுத்து இது லூப் தானே, ஸோ திரும்ப நடக்கும். இந்த மொத்த 10th லைன்லேருந்து 14th லைன் வரைக்கும் திரும்ப நடக்கும். ஸோ இப்போ மறுபடியும் இங்கே வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ஆன்னு பார்க்கும், அதுவும் ட்ரூ தான். ஸோ அந்த கண்டிஷனும் ட்ரூ. ஸோ மறுபடியும் வந்து அந்த வைல் லூப்குள்ளே வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சி அவுட்டில் மறுபடியும் பிரிண்ட் ஆகும். என்ன பிரிண்ட் ஆகும்? 2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து திரும்ப ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஐ வந்து திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ 2லேருந்து ஐயோட வேல்யூ இப்போ 3ன்னு ஆகுது. ஸோ இப்போ திரும்ப அடுத்த இட்ரேஷன், ஸோ நெக்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகுது. இந்த கோடு தான் திரும்ப ரன் ஆகும்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ இந்த ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் இங்கே திரும்ப வருது, 2க்கு பதிலாக 3 அப்படின்னு ஆகுது. 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ஆன்னு செக் பண்ணுறோம். ஆமாம்,
அதுவும் ட்ரூ தான். ஸோ திரும்ப அந்த கர்லி பிரேஸ் லூப்குள்ளே வருது, 3 பிரிண்ட் ஆகுது, ஐ வந்து அப்டேட் ஆகுது, ஐ இஸ் ஈக்குவல் டு 3லேருந்து 4க்கு அப்டேட் ஆகுது. ஸோ திரும்ப நெக்ஸ்ட் இட்ரேஷன், ஓகே, நெக்ஸ்ட் இட்ரேஷனில் 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஆமாம், 4 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ 4 பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து அப்டேட் ஆகிடுது, 5 அப்படின்னு ஆயிடுது. ஸோ அடுத்து திரும்ப இட்ரேஷன் முதல்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 பார்க்கும். ஆமாம், 5ம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிற கண்டிஷன் இருக்கிறதுனால சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, பிரிண்ட் பண்ணிடும் 5. அதுக்கு அடுத்து ஐ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறதுல ஐ வந்து 6 அப்படின்னு மாறிடுது. இப்போ நெக்ஸ்ட் செக் பண்ணுச்சுன்னா 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். அப்படி பண்ணுறப்ப ஃபால்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ ஃபால்ஸ்ன்னு வர்றதுனால இந்த லூப்லேயே சுற்றிட்டு இருக்கு பாருங்க, திரும்ப திரும்ப பிரிண்ட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஏன்னா கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, ஃபால்ஸ்ன்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு ரிட்டர்ன் 0. ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சிருது. ஓகே, ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மாநாடு படம் பார்த்துருப்பீங்க. மாநாடு படத்தில் வந்து அவர் லூப்லேயே ஓடிட்டு இருப்பார். சிஎம் தடுக்கிறது தான் வந்து கண்டிஷன். ஓகே, சிஎம் தடுக்கிறது இல்லை, சிஎம்மை அசாசினேட் பண்ணுறதை தடுக்கிறது. ஸோ சிஎம்மை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதை தடுக்கிறது தான் அவரோட கண்டிஷன். ஸோ அதை தடுக்கிற வரைக்கும் அவர் திரும்ப திரும்ப புறப்படுத்திட்டே இருப்பார். ஓகே, அவர் செத்தாலும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருப்பார். எப்போ சிஎம் கொல்றத வந்து தடுத்துட்டாரோ அதுக்கப்புறம் அந்த லூப் வந்து எண்ட் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் அது லூப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே இந்த கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ இந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இதை நான் எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஃபால்ஸ்ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாக ஃபால்ஸ்ன்னு வச்சுட்டேன், ஒயில் ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஒன்றுமே வராது. எதனால் அவுட்புட் ஒன்றுமே வராதுன்னு சொல்கிறேன்னா, இது ஒயில் லூப்புக்கு உள்ளேயே போகவே இல்லை. ஏன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தானே ஒயில் லூப்புக்குள்ளே போகும். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அந்த கண்டிஷன் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னங்கிற கண்டிஷன் எப்போ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுதோ அப்போ தான் ஒயில் லூப்புக்குள்ளே போகும். அது ஃபால்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா உள்ளேயே போகாது. ஸோ எப்போல்லாம் அந்த கண்டிஷன் ட்ரூவாக எவாலுவேட் ஆகுதோ அது வந்து உள்ள அந்த ஒயில் லூப்புக்குள்ளே உள்ள போயிட்டே இருக்கும். அது எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து லூப் விட்டு வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இதுதான். இப்போ இது இந்த இடத்துல ட்ரூன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இது பெரிய பிரச்சனை. ஏன்னா நிற்காம ஓடிக்கிட்டே இருப்பான் பாருங்க, டக்குன்னு நான் 5 டிஜிட்டுக்கு ஆகிட்டான். ஸோ இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, நிற்காம லூப்பில் சுற்றிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரூ. ஏன்னா இது எப்பயுமே ட்ரூ. அந்த கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ லூப் போட்டு வெளியே வரும்னு சொல்லியிருக்கேன். ஒயில் ஆஃப் ட்ரூன்னு போட்டால் அந்த கண்டிஷன் ஃபெயிலே ஆகாது இல்லை, எவ்வளோ நேரம் ஆனாலும் ஃபெயில் ஆகாது இல்லை. ஸோ அதனால் வெளியவே வராது, இன்ஃபினைட் லூப்பாக சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இப்படி டேரெக்டாக நம்ம ஒயில் ஆஃப் ட்ரூ அப்படின்னு சொல்லி எனக்கும் கொடுக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி கண்டிஷன் எழுதுறப்ப நம்ம தப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஐ கிரேட்டர் தேன் என்னன்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ கிரேட்டர் தேன் என்னன்னா 1 கிரேட்டர் தேன் என்னங்கிறது வந்து ஃபால்ஸு. ஸோ என்ன பண்ணும், லூப்புக்குள்ளேயே போகாது. ஸோ லூப்புக்குள்ளேயே போகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிஷன் கொடுத்தாலும் தப்பு, எப்பயுமே அது ஃபால்ஸாக இருக்கும். ஸோ உள்ளேயே போகாது. சப்போஸ் நான் வந்து ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துட்டேன், ஆனால் இந்த ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸை மட்டும் மறந்துட்டேன்னு வைங்க, மறுபடியும் இன்ஃபினைட் லூப்பாக ஓடிக்கிட்டே இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தான் பிரிண்ட் ஆயிருக்கு, எத்தனை 1 பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க, பட் 1 மட்டும் பிரிண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட்டே ஆகலை, ஐயோட வேல்யூ 1ஆவே இருக்குது. அண்ட் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகலைங்கிறதுனால எப்பயுமே ஐயோட வேல்யூ 1 தான். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ங்கிறது எந்த ஜென்மத்தில் எப்போ வந்து எப்படி பார்த்தாலும் அது வந்து ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இன்ஃபினைட் லூப்பில் அது சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அப்டேஷன் ரொம்ப அவசியம். இது இல்லை அப்படின்னா இன்ஃபினைட் லூப்புங்கிற எரர் தான் வரும். அது திரும்ப திரும்ப அதிலே போயிட்டு இருக்கும். அது வந்து இப்படி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வேற எனக்கு கம்ப்யூட்டரே கிராஷ் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. லைக் பழைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் கிராஷ் ஆகும். இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் வந்து நிறைய மெமரி வச்சிருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஆகிறது இல்லை. பட் ஆனாலும் எப்பயுமே இந்த இன்ஃபினைட் லூப் வந்து நடக்க விடாதீங்க. கண்டிப்பாக அப்டேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க, கண்டிஷன் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க, இட்ரேட்டரோட அந்த இனிஷியலைசேஷன் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. ஸோ இதுதான் ஒயில் லூப். ஒயில் லூப்பில் இதுதான் வந்து நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஒயில் லூப் வச்சு சில அப்ளிகேஷன்ஸ் நம்ம பண்ணுவோம், பட் அது லேட்டராக கொஞ்சம் டைம் இருக்கிறப்ப பண்ணலாம். இப்போ நம்ம போர்ஷன்ஸ் தான் டக்குன்னு கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ ஒயில் லூப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு டைப் ஆஃப் லூப் இருக்குது, அதோட பார்க்கலாம்.